வணக்கம். செய்திகளோடு மட்டும் சந்திக்கின்றோம். நேற்றைய நாள் அன்றுகுமார் திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார். விஜயம் செய்திருக்கின்ற நேரத்துல ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் இடம்பெற்றது. அந்த கூட்டத்திலையும் கலந்து கொண்டிருந்தார். அந்த கூட்டத்துல அதிகாரிகளிடம் கேட்டிருக்கின்ற பல கேள்விகளுக்கு அதிகாரிகளினால் சரியான முறையில பதில் சொல்ல முடியாமல் இருந்தது என்பது முக்கியமான ஒரு விடயமாகவும், மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட அதிகாரிகள் மக்கள் சேவையை செய்யறதுக்கு எந்த அளவுக்கு தகுதியானவர்கள் என்று விமர்சனங்களை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறது என்பது முக்கியம். நேற்று நாள் வடக்குக்கு விஜயம் செய்திருக்கின்ற, முக்கியமாக யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த அன்றுகுமார் திசாநாயக் அவர்கள் பிற்பாடு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது இடம்பெற்றது. அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கின்ற சமயத்துல இங்க இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்துடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சார்பாக ஒரு கோரிக்கையும் ஒரு நிதி வழங்கல் சார்ந்து கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. முக்கியமாக வருகின்ற காலப்பகுதியில இந்த வீடு சார்ந்து அபிவிருத்தி செய்வதற்கான நிதி என்பது அவர்களிடம் கேட்ட நேரம் அதுக்கு ஜனாதிபதி ஒரு கேள்வி திரும்ப கேட்டிருந்தார். அதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. மத்திய அரசாங்கத்தினால் வடக்குக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி உதவிகள் சார்ந்து, நிதி திட்டங்கள் சார்ந்து எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாமல் அந்த நிதி மீண்டும் மத்திய அரசுக்கே திரும்புவதற்கான காரணம் என்ன, ஏன் அப்படி நீங்கள் திருப்பி அந்த பணத்தை அனுப்புகின்றீர்கள் என்று ஒரு கேள்வி ஒன்று எழுப்ப ஆரம்பித்தார். இது அண்மைய காலங்கள்ல சென்ற ஆண்டுகளுக்கு முந்தையெல்லாம் இது பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாகப்பட்டது. அபிவிருத்திக்காக கொடுக்கிற தொகையை கூட இவர்கள் சரியான முறையில் அபிவிருத்தி செய்யவில்லை. ஒருவேளை யாழ்ப்பாணத்துல இல்லாட்டி வடக்கை பொறுத்தவரை அபிவிருத்தி அடைந்து விட்டது அப்படின்னு கேட்டா பல பிரதேசங்கள் இப்ப வரைக்கும் அபிவிருத்தி இல்லாத நலத்திட்டங்கள் செய்ய வேண்டிய இடங்களாக இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் செய்யாமல் கொடுக்கின்ற கேள்வியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கேள்விக்கு இந்த தரப்பில் அடுத்த கட்டமாக அவர்கள் புனரமைப்பு செய்ய போகிறீர்களாக இருந்தால் அதுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படும் என்ற ஒரு கேள்வியை ஜனாதிபதியினால் எழுப்பப்பட்டது. குத்து மதிப்பான விவரங்கள் எனக்கு தேவையில்லை, கணிசமாக எந்த அளவுக்கு நிதி என்பது தேவைப்படுகின்றது என்பதே ஜனாதிபதியினால் எழுப்பப்பட்டது. அந்த கேள்விக்கு சரியான பதில் என்பது வழங்கப்படாமல் அதிகாரிகள் மௌனம் சாதித்தார்கள் என்பதே மிகப்பெரிய விமர்சனங்களை உள்ளாக்க ஆரம்பித்தது. அபிவிருத்தி திட்டத்துக்காக கேட்பீர்களாக இருந்தால் அந்த திட்டம் செயற்படுத்த வேண்டுமாக இருந்தால் முதல்ல அது சார்ந்திருக்கக்கூடிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும், எவ்வளவு நிதி உதவி தேவைப்படும், எங்கெல்லாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று. ஆனால் அது பற்றி எந்த தெளிவும் இல்லாமல் இது கேட்கப்பட்டதா என்ற சில விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. எவ்வாறாக இருந்தாலும் நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது சீராகவில்லை. நீங்கள் ஒரு நிதி கேட்கின்றீர்களாக இருந்தால் அதனுடைய அளவு எவ்வளவு, உங்களுக்கு எவ்வளவு நிதி தேவை என்பதை சரியான முறையில குறிப்பிட வேண்டும் என்று ஜனாதிபதி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்றால் நாடு பொருளாதார ரீதியில இப்ப வரைக்கும் முன்னேறல. எரிபொருளும் மின்சாரமும் உங்களுக்கு கிடைக்குது என்பதற்காக நாடு முன்னேறிவிட்டது, அந்த தட்டுப்பாடுகள் இல்லை என்று அர்த்தப்படாது. இப்ப வரைக்கும் இலங்கை பொருளாதார ரீதியாக மிக கடினமான சூழ்நிலையில இருந்து வருகிறது. எனவே ஒரு அபிவிருத்திக்காக நிதி கோருகின்ற நேரம் அது சரியான முறையில மக்களிடம் கொண்டு போய் சேர வேண்டும். வடக்கை பொறுத்தவரையிலும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலும் நிறைய இடங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய தேவையும் இருக்கிறது. எனவே சரியான தொகையை குறிப்பிடுங்கள் என்ற அளவுக்கு சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியினால் இப்படியான கேள்விகள் முன்வைக்கப்படுகிற நேரம் அதிகாரிகள் சரியான பதில் அளிக்காமல் இருந்தார்கள் என்பது அதிகாரிகள் எந்த அளவுக்கு இந்த காலப்பகுதியில் வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்ற அளவுக்கு பல குழப்பங்களையும் பல கேள்விகளையும் மக்கள் மத்தியில தோற்றுவிக்க ஆரம்பித்திருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு பேசப்பட போகிறது. இதுக்கு பிறகாவது அதிகாரிகள் சரியான முறையில வேலை செய்வார்களா, கொடுக்கப்படுகின்ற நிதியை சரியான முறையில மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக திட்டங்களை மேற்கொள்வார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜனாதிபதியினுடைய விஜயம் என்பது யாழ்ப்பாணத்துக்கு இடம்பெற்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல்வேறு விடயங்கள் என்பது அவர் கவனம் செலுத்தி இருந்தார். முக்கியமாக இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய கோரிக்கை, அதே போல யாழ்ப்பாணத்துல இருக்கின்ற தேவையில்லாத பாதுகாப்பு அரண்களை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்களினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அடுத்த பக்கமாக இங்கு வந்து இறங்கி இருக்கக்கூடிய ஜனாதிபதி சாதாரணமாக பொதுமக்களோடு தன்னுடைய உரையாடல்களை மேற்கொண்டிருந்ததெல்லாம் நாங்கள் அவதானித்திருந்தோம். ஒரு மிகப்பெரிய வரவேற்பு என்பது வடக்குல இருந்து ஒரு பெரும்பான்மையினத்தை சார்ந்திருக்கிற ஒரு ஜனாதிபதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய விடயம் என்பது புகைப்படங்களோடு காணொலிகளோடு பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நேற்றைய நாள் யாழ்ப்பாண விஜயத்துக்கு பிற்பாடு வந்து மக்கள் அத்தனை பேரையும் சந்தித்து மீண்டும் திரும்புகின்ற நேரத்துல ஜனாதிபதியுடைய பாதுகாப்புக்காக வந்திருக்கின்ற ஒரு வாகனம் என்பது விபத்துக்குள்ளாக இருக்கிறது. 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அனுராதபுரத்துக்கும் தலவா பிரதேசத்துக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் தான் இந்த விபத்து உள்ளாக நடந்திருக்கிறது. எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு முன்பாக இந்த விபத்து இடம்பெற்றதாகவும் 4 பேர்
அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக 2 நபர்களுடைய நிலை என்பது கவலைக்கிடமாக இருப்பதாகவும், இன்றைய நாள் காலை வேளையில அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு அவர்கள் மாற்றப்பட்டிருப்பதாகவும் செய்திகளை அறிந்து கொள்ள முடிந்திருக்கிறது. சென்ற வாரம் கம்பில்பட்டிய பிரதேசத்துல ஒரு ஆங்கில ஆசிரியருடைய சடலம் என்பது கண்டெடுக்கப்பட்டிருந்தது. முக்கியமாக இந்த விவகாரம் தொடர்பாக அவதானம் செலுத்துகின்ற நேரம் அயலவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில போலீசார் அந்த வீட்டுக்கு செல்கிறார்கள். சென்ற நிலையில அந்த ஆசிரியர் சடலமாக மீட்கப்படுகிறார். அதற்கு அருகாமையில் அவருடைய தாயாரும் சுயநிலைவற்ற வகையில மீட்கப்படுகிறார்கள். பரிசோதனை செய்து பார்த்த நேரத்தில் அவர் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்காக நீரழிவுக்கு பயன்படுத்துகின்ற மாத்திரையை உட்கொண்டிருக்கிறார். அதே நேரம் அந்த இடத்துல இருந்து ஒரு கடிதமும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கடிதத்தை அவதானிக்கின்ற நேரம் தன்னுடைய மகளை தான் கொலை செய்ததாகவும், தொடர்ச்சியாக அவர் 14 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னை சொத்து கேட்டு தொந்தரவு செய்து வந்ததன் காரணமாக குறித்த சம்பவம் இடம்பெற்றதனால் தன்னை கழுத்தை நெரிக்க வந்ததன் காரணமாக தான் கொலை செய்ததாகவும் அந்த கடிதத்திலும் சில ரத்த கடைகள் இருந்ததையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொண்டதன் அடிப்படையில் இந்த சொத்துக்காக இடம்பெற்ற கொலை சம்பவமாக போலீசார் இப்போது சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். குறித்த பெண்ணுடைய சகோதரரும் அந்த பெண்ணும் அவருடைய தாயாரும் அந்த இல்லத்துல வசித்து வந்திருக்கிறார்கள். ஆங்கில பாட ஆசிரியராக இருக்கின்ற பகுதி நேரமாக அவருடைய இல்லத்தின் மேற்பகுதியில ஆங்கில பாடம் கற்பித்து வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவருடைய வீட்டை புனரமைப்பு சார்ந்திருக்கின்ற விடயங்கள் செய்வதற்காக முயற்சி செய்கிற நேரம் அவருடைய சகோதரருக்கும் அவருக்கும் தொடர்ச்சியாக சண்டை வாக்குவாதம் இருந்து வந்ததாகவும், அதன் மூலமாகத்தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் தற்போது போலீசினால் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வாறாக இருந்தாலும் அந்த 76 வயதான தாயார் தான் கொலை செய்தேன் என்ற ஒரு கடிதத்தையும் அவர் எழுதி வைத்திருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விடயம். எனவே அவருடைய உடல் பாகங்கள், முக்கியமாக அவருடைய கழுத்துல நிறைய ஆணி காயங்கள் இருப்பதாகவும், அவருடைய இரத்த காயத்தோடு ஒரு கத்தி என்பது அந்த அறையிலிருந்து மீட்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. எவ்வாறு இருந்தாலும் குறித்த பெண்ணுடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், குறித்த பெண்ணுடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ச்சியான விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. காலி கினிகல்துவ பிரதேசத்துல ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. 3 நபர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு இலக்காக பலியாக இருக்கின்றார்கள். இது தொடர்பான விசாரணை என்பது முன்னெடுக்கப்படுகிறது. 7 போலீஸ் பிரிவுகள் இணைந்து இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அறிய முடிகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அறிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், மோட்டார் சைக்கிள்ல வந்திருக்கின்ற 2 சந்தேக நபர்கள் தான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நடத்தியிருக்கிறார்கள். இதுல 3 நபர்கள் பலியாக இருக்கிறார்கள். அந்த கடையினுடைய உரிமையாளர் உட்பட இந்த சம்பவத்துல 3 பேர் பலியாக இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக விசாரணை என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகிற நிலையில 29 மற்றும் 54 வயதான நபர்களும் மற்ற நபருடைய வயது இல்லை என்பது அடையாளம் காணப்படவில்லை. மோட்டார் சைக்கிள்ல வந்து பயன்படுத்திதான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நடத்தி இருப்பதாகவும் மேலதிக விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த T56 ரக துப்பாக்கிகள் தான் அண்மைய காலங்களில் இலங்கையில் இடம்பெறுகின்ற இப்படியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்க்கின்ற நேரம் ராணுவ முகாமில் இருந்து துப்பாக்கிகள் என்பது காணாமல் போயிருந்திருந்தது. ஒரு சில துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏனையவை இப்போது வரைக்கும் தேடப்பட்டு வருகிறது என்பது முக்கியமான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலை இலங்கை பிரதேசத்தில் ஏற்படுத்தி எதிர்வருகின்ற தேர்தலை முன்னிட்டு பல கட்சிகள் கூட்டணிகளை அமைத்துக் கொள்வதற்கு மும்முரம் காட்டி வருகின்ற நேரம் மொட்டு கட்சியும் இனி வருகின்ற நாட்களில் முக்கியமாக பொது தேர்தலில் புதிய கூட்டணியோடு களமிறங்குவதற்கான நடவடிக்கைகள் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், நேற்றைய நாள் மஹிந்த ராஜபக்சவுடைய இல்லத்துல இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது என்பதை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜீந்திர ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் கட்சிக்குள் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அதே போல அதையெல்லாம் நீக்கிவிட்டு பிறரோடு இணைந்து இந்த தேர்தலில் களமிறங்குவதற்கான யோசனைகள் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், எவ்வாறு இருந்தாலும் இது கட்சியினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில நடவடிக்கைகள் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், மே மாதம் இந்த உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று தாங்கள் ஏற்பாடு செய்யப்பட போவதாகவும் அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஜோன்சன் பெர்னாண்டோ அதே போல CP ரத்நாயக் ஆகியோரும் இந்த பிரதிநிதிகளுடன் இணைந்துதான் இந்த கலந்துரையாடல் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அவர்களிடம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம் அண்மைய காலத்துல இந்த தேர்தலை இலக்காக வைத்து சில செயற்பாடுகள் இளைஞருடைய அரசியல்ல முன்னெடுக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் தற்போது இருக்கிற அரசாங்கத்தினுடைய வாக்கு வங்கியை சரிப்பதற்கான நடவடிக்கைகளும், இன்னொரு பக்கம் தங்களுடைய வாக்கு வங்கிகளை எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற மும்முனைப்பு போட்டிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுஜன பிரமுனையை பொறுத்தவரையில கடந்த 2 தேர்தல்களிலேயும் மிக மோசமான வெற்றியை பெற்றிருந்த மிக மோசமான
பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே நடைபெற போகின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரையில கண்டிப்பாக அவர்களுக்கு வாக்குகள் என்பது தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்றால் இந்த சூழ்நிலையில மக்கள் தங்களை நிராகரித்து விட்டார்கள் என்று ஒரு பக்கத்தால அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது இல்லை என்று நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு போக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. இன்னொரு பக்கமாக மஹிந்த ராஜபக்சவுடைய தரப்பை இவர்கள் மையமாக வைத்து அரசியல் செய்து வருகின்றார்கள் என்றும் எதிர்த்தரப்பின் மீது தேசிய மக்கள் சக்தியின் மீது இன்னொரு விமர்சனத்தை முன்வைத்து தொடர்ச்சியாக அவர்கள் பக்கம் பரிதாபமான வாக்குகளை பெறுவதற்கான முனைப்பு காட்டி வருவதாகவும் பசில் ராஜபக்ச அமெரிக்காவில் இருந்து வந்து கொண்டே தொடர்ச்சியாக அரசாங்கம் இப்படி முன்னெடுக்கின்ற மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய குடும்பம் சார்ந்து தொடர்ச்சியாக மோசடி குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகிறது, விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டது. இதை ஒரு அரசியல் பழிவாங்கலாக காண்பித்து மக்கள் மத்தியில தங்கள் பக்கம் ஆதரவை எடுத்துக்கொள்வதற்கான சில ஆலோசனைகளையும் யோசனைகளையும் அவர் நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அரசியலிருந்து விலகப் போவதாக பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார். ஆனால் இப்போது மீண்டும் அவர் இதற்குள் வருவதற்கான முனைப்பு காட்டுவது போல தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைய நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.